நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. உண்மையிலேயே பாராட்டலாம் அவர். எப்படின்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அமித்ஷா. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக ஒரு செய்தி வந்தது. அப்போ எடப்பாடி அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்தது. அதிமுக தொண்டர்கள், பெரிய தலைவர்கள்லாம் அது எப்படி பாஜகவோட கூட்டணி ஆட்சின்னு நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு ப்ரெஷர் கொடுத்தாங்க. எடப்பாடி பயந்து போய் இல்லை நான் அப்படி சொல்லலை, அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும்னு கட்சியிலிருந்து வந்த அழுத்தத்துக்காக பயந்துக்கிட்டு சொன்னார். நியாயமாக அதிமுக தனியாக தான் ஆட்சி அமைக்கணும், ஏன்னா 4-5 தடவைக்கு மேலே அது ஆண்ட கட்சி. அதனால் அதிமுக திமுகவங்கெல்லாம் தனியாக ஆட்சி அமைச்சவங்க. அவங்ககிட்ட எடுத்த உடனே போய் கூட்டணி ஆட்சின்னு சொல்லக்கூடாது, சொன்னால் தப்பு தான். பாஜகவின் பலம் எவ்வளவோ அதுக்கு தான் அவங்க சீட்டு கேட்கணும், நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் அவர் சொல்லிட்டார் எடப்பாடி, இல்லை அமித்ஷா டெல்லிக்கு மோடி, இங்கே என் பேர் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டார். இந்நேரம் அண்ணாமலை இருந்திருந்தால் அதெல்லாம் கிடையாது, பாஜக தலைமையில் தான் ஆட்சியும்பார். எதுவும் இல்லாததோ அதை நம்ம பெரிய மேதாவி மாதிரி இப்படி தான் குட்டிச்சவரை ஆக்கி இந்த பாஜகவுக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மோதலை உருவாக்கி கூட்டணியை கெடுத்து ஸ்டாலினுக்கு உதவியவர் இந்த அண்ணாமலை தான். ஆனால் பொறுப்புடன் பேசியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமையேற்ற அண்ணன் EPS அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்களோ, என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். எப்படி பதில் சொல்கிறாரு பாருங்கள். இப்படித்தான் அந்த அண்ணாமலைன்னா கற்றுக்குட்டி, இந்த மாதிரி ஆளுகிட்ட கற்றுக்கங்க. நீங்கள் எல்லாம் திட்டம் நினைக்காது. ஒன்றுக்குமே இந்த அரசியல் ஞானமே இல்லாமல் இருந்தால் இந்த அவரால் தான் இந்த கூட்டணி கெட்டது. என்ன சொல்கிறாரு பாருங்கள் நயினார் நாகேந்திரன். கூட்டணி ஆட்சியா இல்லை தனி ஆட்சியா, இதை எடப்பாடியும் அமித்ஷாவும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. இதுதான் பொறுப்புள்ள பதில். அதை விட்டுட்டு பாஜக தலைமையில் தான் ஆட்சி எப்படி சொன்னால் அது ஒன்றுக்கு மண்டையில் மூளை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அண்ணாமலை சொல்லியிருந்தால் இப்படி தான் பேசியிருப்பீங்க. எப்படி பொறுப்புடன் பேசுகிறார். கூட்டணியை தன்னுடைய முட்டாள்தனத்தால் உடைக்கக்கூடாது. நல்ல அனுபவம் உள்ளவர். எடப்பாடி பேசுனது தப்பாக இருந்ததாகவே பாஜக ஃபீல் பண்ணால் கூட அதை வெளியில் சொல்லாமல் அவர்கள் கோபத்தை கிளறாமல் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்படித்தான் சுமூகமாக பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும். அதனால் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பொறுப்பான முறையில் பதில் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள்.